வெல்கம் பேக் டு 3 ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வியூ டிவி. இது 40 இன்ச்சஸ். இது 40 இன்ச்சஸில் மாடல் நம்பர் H40D321. இது வந்து ஃபுல் ஹெச்டி டிவி. இதில் என்ன ப்ராப்ளம்ன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், டிவியை பாருங்கள். பிக்சர் ஓடுது, அதே டைமில் ஸ்டில் ஆகுது. ஒரு பிக்சரு டபுள் பிக்சராக மாறி அப்படியே சரியாயிடுது. மறுபடியும் அதே மாதிரி ஒரு பிக்சர் ஸ்டில் ஆகுது, ஒரு பிக்சர் ஓடுது. இப்படி ஸ்டில் ஆகி ஓடுது. வீடியோ நல்லா பார்த்துக்குங்க. பிக்சரு ஸ்டில் ஆகுது, இப்படி ஓடுது. இதுதான் ப்ராப்ளம். இது வந்து டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் தான் வரும். இதில் என்ன டிஸ்பிளே போட்டிருக்கான்றதை நம்ம பார்ப்போம். எனலக்ஸ் வரும் 40 இன்ச்சஸில். அதே மாதிரி ஏஇஓன்ற டிஸ்பிளேயும் வரும். இது உள்ள ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன டிஸ்பிளே போட்டிருக்காங்க, இதை எப்படி ஆல்ட்ரு பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் டிவி ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த டிவியில் டிஸ்பிளே தான் ப்ராப்ளம். இது டபுள் இமேஜ் வரதுனால டிஸ்பிளே ப்ராப்ளம் தான் வரும். ஆக்சுவலாக என்ன டிஸ்பிளே போட்டிருக்காங்கன்னா ஏயுஓ டிஸ்பிளே போட்டிருக்காங்க. இது லெஃப்ட் சைடில் 3 காஃபு, ரைட் சைட்லேயும் 3 காஃப் வருது. இந்த பேனலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ரைட் சைடில் தான் ப்ராப்ளம் வரும். ரைட் சைடில் இந்த இடத்துல தான் நம்ம ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இந்த வீடியோ. இருந்தாலும் பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவும் போடுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு எப்போவுமே இதில் ரைட் சைடில் தான் ப்ராப்ளம் வரும். ரைட் சைடில் வந்து ஆட் ஈவன் லைன் வரும். அதாவது LC1 LC2ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஆட் ஈவன் அப்படின்னு சொல்லலாம். LC1 LC2ன்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் DC to DC IC. இது வந்து லெவல் ஷிஃப்டர் ஐசி. இந்த லெவல் ஷிஃப்டர் ஐசியிலேருந்து தான் உங்களுக்கு ஆட் ஈவன் அவுட் ஆகும். அதாவது LC1 LC2 அப்படின்ற அந்த லைன் வந்து இந்த காஃபுக்கு அது போகும். அதே மாதிரி லெஃப்ட் காஃபுக்கும் போகும். இந்த பேனலில் லெஃப்ட் சைடு அவ்வளோ சீக்கிரம் ஃபால்ட் ஆகாது. நம்ம முதல்ல எடுத்த உடனே ரைட் சைடில் தான் நம்ம ஆல்ட்ரு பண்ணணும். ஸோ நம்ம இதுதான் வந்து லெவல் ஷிஃப்டர் ஐசி. இதுக்கு ஏவிடிடியும் VGL வந்து DC to DC ஐசிலேருந்து இந்த ஐசிக்கு லெவல் ஷிஃப்டருக்கு வந்து இது வந்து ஆட் ஈவனாக மாற்றி CKV லைன்ஸ் ஆட் ஈவனாக மாற்றும். நம்ம இப்போ வந்து இதில் வந்து ஆட் ஈவனை மட்டும் தான் நம்ம ஸ்டில்லாகி ஓடுது. பிக்சர் டபுளாக வந்து ஸ்டில்லாகி ஓடுது. இதில் வந்து ஆட் ஈவனை நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆட் ஈவனை நம்ம ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா இதில் இந்த டிஸ்பிளே சரியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிமீட்டரில் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இந்த ஆட் ஈவன்றது வந்து VGL VGH 2 வோல்டேஜ் வந்து போய்கிட்டே இருக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த லைனை தான் நம்ம ஆல்ட்ரு பண்ண போகிறோம். இப்போ நான் மல்டிமீட்டர் வச்சு உங்களுக்கு எந்த லைனுன்றதை அதை உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த லெவல் ஷிஃப்டர் ஐசிலேருந்து நான் வந்து சொன்னேன் LC1 LC2. அதாவது LC1ன்றது ஆடு, LC2ன்ற ஈவன், ஆட் ஈவன்னு சொல்லலாம். LC1 LC2 இதில் எழுதியிருக்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், LC1 LC2. இதில் LC1 LC2வில் உங்களுக்கு ஏவிடிடியும் VGLலும் வந்து போகும். இங்கே பாருங்கள், அந்த பாயிண்ட்டை பாருங்கள். -5 வோல்ட்டு வந்து VGL, அப்புறம் VGH வந்து 30 வோல்ட்டு மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. இது வந்து LC1, அதாவது ஆடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈவன் LC2. இதில் வச்சிங்கன்னா அதே தான் காமிக்கும், மாறி மாறி வரும். அதான் VGL VGH வோல்டேஜ் மாறி மாறி வரும். ஸோ இந்த ஐசியெல்லாம் வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு வேலை செய்யுது. இந்த லைன் வந்து காஃபுக்கு போகும். நம்மளுக்கு இந்த ரைட் சைட் காஃபில் இந்த லாஸ்ட் காஃபுக்கு போகும். இந்த லைனு இங்கேருந்து நேராக இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வரும். எந்த ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் நம்பர் பார்த்துங்க, 807க்கு வரும். அதாவது ஆடு LC1 வந்து பாருங்கள், அந்த வோல்டேஜ் இங்கே வருது பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வருது. அதாவது இந்த ரெசிஸ்டர் நம்பர் வந்து மேலே எழுதியிருப்பாங்க ஸ்கேலர் போர்டில், 807. அதே மாதிரி அடுத்த லைன் வந்து LC2 வந்து அதுவும் அதே மாதிரி கொஞ்சம் கொடுத்து பாருங்கள். இது வந்து ரெசிஸ்டர் 808, அது 807 1 808 இதில் அந்த வோல்டேஜ் வரும்.
இதிலருந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அது வந்துரும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 2 ரெசிஸ்டரும் நம்ப ஓப்பன் பண்ணிடுறோம். இது 2யுமே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, நம்மளுக்கு இந்த காஃப்க்கு அந்த LC1, LC2 வோல்டேஜ் இதில போகாது. ஸோ நம்ம முதல்ல இத ஓப்பன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்றத நான் உங்களுக்கு ஓகே. இப்ப பாருங்க நான் வந்து இந்த டிஸ்ப்ளே நான் ரெடி பண்ணிட்டேன். இது எப்படி ரெடி பண்றேன்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நம்ம வந்து ரைட் சைட்ல தான் இந்த டிஸ்ப்ளே மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் வரும். ஆனா இந்த டிஸ்ப்ளேல ரைட் சைடு கம்ப்ளைண்ட் இல்ல. லெஃப்ட் சைட்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம இது வந்து எப்படி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டர் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துறேன். 2 ரெசிஸ்டரும் ஓப்பன் பண்ணியும் உங்களுக்கு பிக்சர் வந்து அதே மாரி தான் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இது 2யுமே அ ஓப்பன் பண்ணி பார்த்தேன் 2மே வரல. அதே மாதிரி இங்கேருந்து ஏவிடிடி வோல்ட் எடுத்து குடுத்து பார்த்தேன். அப்போ ஒண்ணுமே ஆகல. பிக்சர் அதே மாரி தான் இருந்தது. ஸோ உடனே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ரெசிஸ்டர் 2 ஓப்பன் பண்ணத மறுபடியும் அ ஷார்ட் பண்ணிட்டேன். ஷார்ட் பண்ணி விட்டுட்டேன். அதாவது இது ஓம்ஸ் கணக்குனால ஷார்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்ப நான் லெஃப்ட் சைட்ல என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. லெஃப்ட் சைட்ல வந்து அதே மாரி LC1, LC2 இங்க வரும். இந்த 2 பாயிண்ட். அதாவது இந்த 2 ரெசிஸ்டரையும் ரிமூவ் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த 2 ரெசிஸ்டரையும் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிளியரா காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க. இது ஒரு ரெசிஸ்டரு, இந்த ரெசிஸ்டர் 2 ரிமூவ் பண்ணியிருக்கேன். இதுதான் LC1, LC2 அதாவது இந்த DC to DC ஐசிலேருந்து வர லைன தான் நம்ம ஆல்டர் பண்ணணும். LC1, LC2 ஆட் ஈவன் அதாவது VGH, VGL 2ம் மாறி மாறி வந்துட்டு போகும். அந்த லைன நம்ப இந்த பக்கம் நம்ம பார்த்தோம் வேலைக்கு ஆகல. அதனால இத சால்டர் பண்ணிட்டோம். இது கரெக்ட்டா இருக்கு. இப்போ நானு லெஃப்ட் சைட்ல நான் அந்த லைன எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அது இந்த லைனு எங்க பாருங்க LC1, LC2 இந்த LC1, LC2 இந்த லைன் தான் LC1, LC2 இத கன்டினியூட்டி வச்சு பார்த்தீங்கன்னா, கன்டினியூட்டி வச்சு பார்த்து இந்த ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணுங்க. 2யுமே ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிக்சர் சரியாகிடும். இதுல வந்து இந்த டிஸ்ப்ளே இல வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல தான் ப்ராப்ளம் இருந்துச்சு. நெறைய டிஸ்ப்ளேல இதே நம்பர்ல டிஸ்ப்ளே நம்பர் T390HVN04.0 இதுல வந்து ரைட் சைடு தான் கம்ப்ளைண்ட் வரும். ஃபர்ஸ்ட் டைமா இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்திருக்கு. நான் வந்து இப்போ இந்த 2 ரெசிஸ்டரையும் மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரிமூவ் பண்ணது உடனே பிக்சர் உங்களுக்கு சரியாயிடுச்சு. இப்ப நான் உங்களுக்கு பிக்சர வந்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. டிவி ஆன் பண்றேன். இங்க பாருங்க வியூன்னு வந்துருச்சு. படம் கிளியரா இருக்கு. HDMI பாருங்க படம் வந்துருச்சு பாருங்க. பிக்சர் பாருங்க உங்களுக்கு தெளிவா காமிக்கிறேன். பிக்சர் பாருங்க அந்த மாரி ஃபர்ஸ்ட்டு முன்னாடி வந்து உங்களுக்கு டபுள் இமேஜ் வந்துச்சு. இப்போ வந்து கிளியரா இருக்கு. டபுள் இமேஜ் வரல. கிளீனா ஓடுது பாருங்க படம். ஸோ இதுல வந்து இந்த டிஸ்ப்ளேல AUO பேனலு இதுல வந்து லெஃப்ட் சைட்ல தான் ப்ராப்ளம் இருந்தது. ரைட் சைடு தான் வரும். ஆக்சுவலா ரைட் சைட்ல நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரைட் சைட்ல எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே பேனல. இதுல வந்து லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுனால லெஃப்ட் சைட்ல இந்த 2 ரெசிஸ்டர மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க LC1, LC2ன்னு அதிலேயே எழுதியிருப்பாங்க. அது 2 மட்டுமே நீங்க ரிமூவ் பண்ணா போதும். டிவி ஓகே ஆயிடும். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.